ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளாக ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சென்னை கேம்பஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தரமணியில் தான் இதுக்கான கேம்பஸ் இருக்குது. இதில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்இ ஆர் எம்டெக் இன் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எம்பெட்டட் சிஸ்டம் வந்து முடிச்சிருந்தீங்கனாலும் டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வித் ஆர் வித்தவுட் கேட் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்டருக்கு வந்து 35,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நான் கேட் ஹோல்டருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 28,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டியூரேஷன் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி 6 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் ஓபிசி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 40 வயது வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் எப்போ கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2024 அன்னைக்கு நீங்கள் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது கூட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 காலையில் 9:30 மணிக்கு தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலோன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட் பர்டிகுலர் ஆர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணாமல் அல்லது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் போனீங்கன்னா இன்டர்வியூக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து சம்டைம் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு இன்டர்வியூ போகிறது மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஆர் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் சப்மிட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷர் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஆகஸ்ட் 1 வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் சென்னையில் தான் வந்து இந்த அட்ரஸில் தான் வந்து வாக்கின் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.